வணக்கம் நேயர்களே. நடிகர் சரவணன் ஓப்பன் டாக். இவர் நடித்த படங்கள் மொத்தம் 26 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அதில் 10 படம் ஹிட் ஆகிருக்கு, 16 படம் ஃப்ளாப் ஆகிருக்குதுங்க. 1980 பிறந்தவங்க, விஜயகாந்தை ரசித்தவங்க. திடீர்னு இவரை திரையில் பார்க்கும்போது பெரிய அதிர்ச்சி ரசிகர்களுக்கு. ஏய், யாருடா இது, விஜயகாந்த் மாதிரியே இருக்காரு அப்படின்னு. அதை பற்றி சரவணன் சார் பகிர்ந்துக்கிட்ட விஷயம். உண்மையில் நான் ரஜினி ரசிகங்க. பார்த்திபன், பாக்கியராஜ், முரளி மாதிரி சினிமாவில் வரணும்னு தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஊரில் யாரும் நீ விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் படம் நடிக்கும்போது தான் உங்கள் கண், நெத்தி, கழுத்து விஜயகாந்த் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ என்னோடய வயசு 23, 24 தான். விஜயகாந்த் சார்கிட்ட எல்லாரும் உங்களுக்கு போட்டியாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை விஜயகாந்த் சார் கூப்பிட்டு பேசினார். உண்மையில் விஜயகாந்த் சார்கிட்ட பேசவும் தான் ஒன்று புரிஞ்சுது, சார் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நடிகர் சரவணன் அவரோட மனசை பற்றி ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொன்னாருங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப இளகிய மனசு தனக்குன்னு சொல்கிறாரு. ஒரு தடவை திண்டுக்கல்லில் சூரியன் சந்திரன் அப்படிங்கிற ஒரு படம் ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த படத்தில் இவர் தான் ஹீரோ. KS ரவிக்குமார் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் சேரன் உதவி டைரக்டராக இருக்கார். திடீர்னு KS ரவிக்குமார் இனிமே என் மூஞ்சில் முழிக்காதன்னு சேரனை திட்டி வெளியே அனுப்பி விட்டுருந்தார். அப்போ ப்ரொடியூசர் தேனப்பன் டேய் சரவணா, சேரன் ரொம்ப நல்ல பையன், KS ரவிக்குமார் ஷூட்டிங்க்கு வராதன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டாரு, நீ தான் அவர்கிட்ட பேசி சேரனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே சரிப்பா செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்ன சரவணே, சரி ஷூட்டிங் வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சேரனும் ஷூட்டிங் வந்திருக்காரு. அப்போ சரவணன் KS ரவிக்குமார் சார்கிட்ட போய், சார் நல்ல பையன், வர சொல்லுங்க, இந்த படத்தில் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு KS ரவிக்குமார், என்னடா ஹீரோ சரவணன்ட்ட சொல்லிட்டா சேர்த்துக்குவேனா, அதெல்லாம் சேர்க்க முடியாது போன்னு சொல்லி விரட்டி விடுறாரு. பிறகு யோசித்த KS ரவிக்குமார், ஷூட்டிங் யூனிட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போடுற வேலை இருக்குது, அங்கே போய் சாப்பாடு போடு போ அப்படின்னு சேரனை போக சொல்லியிருக்காரு. அப்போ இது சரவணனுக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சான். அப்போ சரவணன் நினச்சிருக்காரு, அட போயா நீயும் உன் வேலையும்னு சொல்லிட்டு போவார்னு பார்த்தா பேசாமல் போய் அங்கே வேலையை சோறு வைக்க ஆரம்பிச்சிட்டாரான் சேரன். அதுக்கப்புறம் மீண்டும் KS ரவிக்குமார்கிட்ட போய், சரவணன் சார் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர், உங்கள் குரூப்பில் மறுபடியும் சேர்த்துக்கோங்க சார் அப்படின்னு 2-3 தடவை ப்ரெஷரை போடவும், சரி வர சொல்லு அப்படின்னு சேர்த்துருக்காங்கங்க. அந்த அளவுக்கு சேரனுக்கு உதவி இருக்காரு. அந்த படத்தில் சரவணனுக்கு தங்கச்சி, அந்த தங்கச்சிக்கு மாப்பிள்ளை வேஷம் போட ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கு. அப்போ சரவணன் தான் சேரனை கை காட்டி இவரை போடுங்கன்னு இருக்காரு. அப்படி மாப்பிள்ளையாக போடவும் சரவணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிற சீனு. அதில் கொஞ்சம் வெக்கப்படணுமா மாப்பிள்ளை. ஆனால் சேரனுக்கு அந்த வெக்கப்படவே தெரியலை. அதை பார்த்து ஷூட்டிங் முடியவும் அதை சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்படி இருந்த சரவணன் 1998 தனக்கு ஒரு படம் கூட இல்லையாம். அந்த அளவுக்கு அவர் இந்த 16 படம் ஃப்ளாப் ஆனதால் ஒரு படம் இல்லாமல் சும்மா தான் இருந்திருக்கிறாரு. அப்படி சூழ்நிலையில் அவர் மனவேதனையில் இருந்த காலம் அது. அப்போ காரில் சேலத்துக்கு ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கிறாரு. அப்போ கார் பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஆகி நிற்கிது. அங்கே பக்கத்தில் பஞ்சர் பார்க்குற கடையே கிடையாது. உடனே அந்த டிரைவரு வீலை கழட்டிக்கிட்டு கொண்டு போய் பக்கத்து ஊரில் பார்த்துட்டு கொண்டு வரேன்னு பஸ்ஸில் போயிட்டார். அப்போ இங்கிட்ட அங்கிட்டும் காரு போய்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு காரு நிற்கிது அந்த இடத்துல. என்னடா ஒரு காரு நிற்கிதுன்னு அதிர்ச்சியாக பார்த்தா, காரு கதவை திறந்து தங்கர்பச்சானும் சேரனும் இறங்கி வராங்க. அப்போ அவங்க 2 பேரும் பயங்கர ஹிட்டில் இருக்கிறாங்க. அப்போ ஃபேமஸாக இருந்த காலம் அது. அப்போ சரவணன் வணக்கம் சொல்கிறாப்படி,
வணக்கம் சொன்னோன்னே அவங்களும் வணக்கம் சொல்லிட்டு வராங்க. அப்போ அவங்க என்னங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, உடனே நம்ம சரவணன் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்னை கூப்பிடவே மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சேரன், உங்களை என்னங்க நாங்கள் கூப்பிடுறது, நீங்கள் பெரிய ஹீரோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாராம். இந்த சந்திப்பு என் மனசில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். இந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தா, காரில் வந்து உங்களை பார்த்துருந்தா, சார் எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, காரில் எதுவும் பிரச்சனையா, சாப்பிட்டீங்களா சார் அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன். ஆனால் இந்த சேரன் வந்து எதுவுமே கேட்கல. உங்களுக்கு என்ன சார் நீங்கள் பெரிய ஆளுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அதே மாதிரி ஒரு மனிதனோட சூழ்நிலையை அறிஞ்சு தாங்க நம்ம பேசணும். இப்போ உனக்கு என்ன தேவை, அதை நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவங்களோட பழைய சூழ்நிலையை பேசி கடந்து போயிடக்கூடாதுங்க. அது பெரிய மனவேதனையை கொடுக்கும். அதே மாதிரி நான் எப்பவும் வெளிப்படையாக தான் பேசுவேன், பொய் சொல்ல மாட்டேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மற்றவங்க சொல்லுவாங்க, முரட்டுத்தனமாக பேசுகிறான், படபடன்னு பேசுகிறான். என்னோட சுபாவம் அது. நேரடியாக உண்மையை பேசுவேன், அவ்வளவுதான். எனக்கு படங்களே இல்லாத போது பண கஷ்டம் வந்துச்சு. வீடு எல்லாம் கையை விட்டு போய் மனிதர்களோட இன்னொரு முகம், அப்பா அம்மா, நண்பன், சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, அண்ணன் தம்பி, இவங்க எல்லாரும் நம்ம நல்லா இருக்கும்போது ஒரு சந்தோஷமான முகத்தை காட்டுவாங்க. நம்ம நல்லா இல்லாத போது ஒரு முகமும் காட்டுனாங்க அப்படிங்கிறத அப்போ தான் என்னால் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கிட முடிஞ்சுது. அப்போ வாழ்க்கைக்கு பிரதானம் பணம், அந்த பணம் தான் முக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இருந்த சூழ்நிலையில் பருத்தி வீரன் நந்தாங்கிற படம் எனக்கு ஒரு வழியை காட்டுச்சு. பருத்தி வீரன் என்னை தமிழ் ரசிகர்களோட மனசில் சித்தப்பூவாக கொண்டு போய் சேர்த்துது. நான் ரொம்ப லேட்டாக தான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோடய பையன் 3ஆம் கிளாஸு படிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்மக்கிட்ட பகிர்ந்து கொண்ட சரவணன், சட்டமும் நீதியும் அப்படிங்கிற ஒரு படம் இப்போ நடிச்சிருக்கிறாருங்க. இந்த படம் ஜூலை 18ஆம் தேதி திரைக்கு வருதான். அதில் அவர் வக்கீலாக நடிச்சிருக்கிறாராம் அப்படின்னு நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். நிச்சயம் இந்த படம் சித்தப்பூ அப்படிங்கிற ஒரு பட்டத்தை உடச்சி சரவணன் வக்கீலாக பெயர் வாங்கி சினிமாவில் உச்சந்தொடும். சித்தப்பூ சரவணனை நம்ம கண்டிப்பாக வாழ்த்தணுங்க. வாழ்த்துக்கள் சரவணன்.